உங்கள் பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா அப்படின்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் செல் அவுட் பண்ணுங்கள், இல்லாட்டி ரெண்ட் அவுட் பண்ணுங்கள், விற்பனை பண்ணிவிடுங்க. இல்லாட்டி அதை நீங்கள் எங்களுக்கு வாடகை கொடுங்க, உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறோம். இந்த பிஸ்னஸ் எப்படின்னா பணம் வந்துடும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு, நீங்கள் அதில் ஒரு 5% நீங்களே வச்சுக்கோங்க, மீதி எங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. 1 லட்ச ரூபா வந்ததுன்னா அவங்களுக்கு 5000 ரூபா கமிஷன் கிடைக்கும். 10 லட்ச ரூபானா 50,000 ரூபா கமிஷன் கிடைக்கும். பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் திடீர்னு போலீஸ் உங்களை தான் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுவாங்க. ஏன்னா இந்த பணம் சைபர் குற்றவாளிகள் மக்களை ஏமாற்றி சம்பாதிச்ச பணத்தை கொண்டது நேராக உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அப்புறமா பாதுகாப்பாக அதை வெளிநாட்டு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அப்படி கிரிப்டோ கரன்சியை மாற்றி அது எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போயிடும். அப்புறம் அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த குற்றவாளிகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறனால போலீஸுக்கும் நேரடியாக போய் அவங்களை கைது பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் தான் மிகப்பெரிய குற்றவாளி மாதிரி மாட்டிக்குவீங்க. சாதாரணமாக ஜீவனம் நடத்திட்டு இருக்கக்கூடிய நீங்கள், நியாயமாக பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிற நீங்கள் மிகப்பெரிய குற்றவாளியாக நேரிடும். எனவே உங்கள் அக்கௌண்ட்டு யாராவது இதை ரெண்டுக்கு கொடுங்க, உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அவன் ஒரு பெரிய சைபர் குற்றவாளி. அவன் இந்தியாவில் இருக்கலாம், வெளிநாட்டில் கூட இருக்கலாம், எங்கே இருப்பான்னு சொல்ல முடியாது. எனவே கொஞ்சம் உஷாராக இருங்க. பேங்க் அக்கௌண்ட், உங்கள் பர்சனல் அக்கௌண்ட், எந்த பணம் ஒருவேளை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் விழுது 1000, 2000, 5000னா உடனே 1930 www.cybercrimes.gov.in இதில் உடனே ஒரு புகார் அளிச்சுட்டு பேசாமல் இருங்க. இல்லாட்டி உங்கள் அக்கௌண்ட்டை அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த சம்மந்தம் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய பணத்தை நீங்கள் ஒரு பைசா கூட எடுக்காதீங்க. அது உங்களுக்கு பெரிய பாதகமாக போகும். கொஞ்சம் உஷாராக இருங்க.